டாக்ஸ் உலகத்தை கண்ணுல பார்க்க மாட்டாங்க, அவங்க உலகத்தை பாக்குறதே அவங்க மூக்கால தான். அவங்கள சுத்தி இருக்கிற எனர்ஜிய மோந்து பார்த்து அக்கம் பக்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லாவே சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிடுவாங்க. டாக்ஸ் பிறக்கும் போதே நோஸ் தான் ஆக்டிவா இருக்கும். நுகரும் உணவு தான் அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும். 15 நாளைக்கு அப்புறம் தான் கண்ணு திறப்பாங்க. 21 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க காதை கேட்கும். மோப்ப சக்தி முதல்ல வந்ததுனால ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு அவங்க மூக்கை தான் நம்பி இருப்பாங்க, அம்மாவை தான் நம்பி இருப்பாங்க. மூக்கால மோந்து தான் அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. மோப்ப சக்தி தான் அவங்களுடைய முக்கியமான உணர்வு. சோ மூக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது? எப்படின்னா, எந்த ஆக்டிவிட்டி செய்ய வைக்க போதும் நீங்க அது அவங்களோட கண்ணுக்கும் காதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மூக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க வெளிய இருந்து வீட்டுக்கு வரும்போதே அவங்க பேரை கூட்டிட்டு இல்லைன்னா சத்தம் போட்டுட்டு வராம சைலண்டா வாங்க. சைலண்டா வந்ததுக்கு அப்புறம் உங்க டாக்ஸ் உங்களை மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்கள மோந்து பார்த்து கண்டுபிடிக்க வைங்க. மூக்குக்கு வேலை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க சாப்பாடு கொடுக்கும்போது சைலண்டா சாப்பாடு கொடுங்க. கண்ணை பார்த்து கூப்பிடாம உணவை வச்சுட்டு அவங்களா உணவை மோந்து பார்த்து வந்து சாப்பிட வைங்க. மூக்குக்கு நல்ல வேலை கொடுங்க. எந்த டாக் அவங்க மூக்க அதிகமா உபயோகிக்கிறாங்களோ அவங்க தன்னம்பிக்கையாவும் காமாவும் கான்பிடென்ட்டாவும் இருப்பாங்க. எந்த டாக் அதிகமா கண்ணையும் காதையும் அதிகமா உபயோகிக்கிறாங்களோ அவங்க அலர்ட்டாவும் ஆன்சியஸாவும் நர்வஸாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ மூக்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மதியுங்க. அவங்களுடைய நுகரும் சக்திக்கு அதிகமா வேலை கொடுங்க.